ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா? 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதுல 2க்கு நான் அப்புறம் பதில் சொல்றேன். 2 பேர் அதுக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அதுல 3வது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா? செடி, மரம் இதெல்லாம் நைட்டு எதுக்காக இது பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நைட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும் கூடாது, தூவக்கூடாது, அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. மரத்துக்கடியில இருந்தா பூச்சி இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அங்க தூவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, கரெக்ட் தான். இப்ப நம்மளுடைய மரம், செடி, கொடி அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்னா காலையில தான் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யும். ஏன்னா உணவு தயாரிக்கணும். தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டீங்கன்னா சூரிய ஒளி தேவை, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கரியமில வாயுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது தேவை, அதுக்கப்புறம் நீர் தேவை. இது மூணையும் வச்சுதான் தாவரங்கள் உணவு சேகரிக்கும். அப்படி உணவு சேகரிக்கிறப்ப ஆக்சிஜனை வெளியிடும். அப்படி வெளியிடுற ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிக்கிறோம். மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப பகல் நேரங்கள்ல நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு மரங்கள், செடிகள், கொடிகளுக்கு தேவைப்படுது. அதனால அவங்க எடுத்துப்பாங்க. சோ அவங்க விடுற ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படும். அதனால நம்ம அந்த ஆக்சிஜனை எடுத்துப்போம். அதனால பேலன்ஸ் ஆயிடும். சரியா? ஆக்சிஜன் உள்ள வரும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். அதனால எதுவுமே அதிகமா இருக்காது வளிமண்டலத்துல. ஆனா நைட் டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அஸ்யூஷுவல் நம்ம எப்போதும் போல மனிதர்கள் ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு வெளியில கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். அப்ப மரங்கள் சூரிய ஒளி இருந்தா தான் அவங்கனால உணவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அவங்கனால. அப்படி இருக்கிறப்ப அவங்க சூரிய ஒளி இல்லை, நைட் டைம்ல சூரியன் இருக்காது இல்லையா? அந்த டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே உல்டாவா ஆகும். என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடை மரம், செடி, கொடிகள் இருக்கு இல்லையா, அது வெளியில விட ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியில விடுறப்ப என்ன ஆகும்னா நம்மளும் ஏற்கனவே மனிதர்களும் கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோமா, ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம். அப்ப நீங்க அந்த டைம்ல அப்ப எந்த பேலன்ஸுமே இருக்காது. கார்பன் டை ஆக்சைடோட லெவல் ஜாஸ்தி ஆயிடும், ஆக்சிஜனோட லெவல் கம்மியாயிடும். அப்போ ஒரு மாதிரியா மூச்சு திணறல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சஃபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அறிவியல் பூர்வமான விஷயம். நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்துக்கு கீழே படுக்காத பேய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதுதான் காரணம். அவங்க சொல்ற ஒரு விஷயத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கு, பாத்தீங்களா? இதுதாங்க. ஓகே மக்களே, நன்றி.